நமக்கு டார்ச்சர்னு சொன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வரும்? பெரிய பெரிய கத்தி, நெருப்பு, எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்து எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பயங்கர கொடூரமான விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். பட் சைனீஸ் வாட்டர் டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதுல வாட்டர் டிராப்லெட்ஸை வச்சுட்டு ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆயிருக்குன்னா, நம்ம ஆளுங்க வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் நோட் பண்ணியிருக்கானுங்க. அதுல தண்ணி தொடர்ந்து விழுந்து கீழே இருக்கிற கல்லெல்லாம் தேஞ்சு போயிருக்கு. ஸோ இவன் உட்காந்து யோசிச்சிருக்கான், இதே மாதிரி ஒரு மனுஷன் மேல தண்ணி தொடர்ந்து சிந்திக்கிட்டே இருந்தா அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பிறந்தது தான் இந்த சைனீஸ் வாட்டர் டார்ச்சர். இது என்னன்னா, விக்டிமை சைலண்டான ஒரு ரூம்ல படுக்க வச்சு அவர் கை காலெல்லாம் கட்டிடுவாங்க. தலையையும் எந்த சைடு மூவ் பண்ண முடியாத மாதிரி ஒரு பெல்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. தலைக்கு மேல ஒரு டப்பாவை வச்சு அதுல ஒரு ஓட்டையை போட்டுருவாங்க. 5 செகண்டுக்கு ஒருக்கா ஒவ்வொரு டிராப்பா நம்ம மண்டை மேல தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்ல பெருசா தெரியாது, பட் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் போதே வந்துட்டு எஃபெக்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். தலை வலிக்கும், ஒரு மாதிரி எவனோ ஒருத்த சுத்தியில வச்சு அடிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த ஒவ்வொரு டிராப்பும் விழுகிற சவுண்டே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் சீக்கிரமாவே அவங்க ஹெலோசினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சாப்பிட எதுவும் இருக்காது, தூக்கம் இருக்காது. ஸோ ஒவ்வொரு டிராப்பும் அங்கே விழுகும் போது ஏதோ நடுமண்டையில் கத்தி விழுகிற மாதிரியே இருக்கும். வலி ஒரு சைடு இருந்தாலும் அதை தாண்டி மென்டலி பயங்கரமா அவங்களை அஃபெக்ட் பண்ணும். கை காலை கட்டியிருப்பாங்க, பட் பாடி எப்படி லைட்டா அசைக்க முடியும், பட் தலை உங்களால் அசைக்க முடியாது. அங்கே வந்துட்டு கரெக்டாக ஒரே பாயிண்ட்ல டிராப் ஆகிக்கிட்டே இருக்கும். ரூம் வேற ஃபுல்லாக சைலண்டா இருக்கிறதுனால அது அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். இந்த இடத்துலயே நிறைய பேர் என்னை தயவு செஞ்சு கொன்னுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் ரியல் ஹாரரே ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிராப் விழுகிற இடத்துல கொப்பளம் வர ஸ்டார்ட் ஆகும். அது அப்படியே பெருசாகும். ஒரு டைம்ல ஹோல் ஸ்கல்லே டேமேஜ் ஆயிரும். நீங்க வலி தாங்க முடியாம அங்க படுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்க மண்டையை சாப்பிடும். கேட்கறக்கே எவ்வளோ பயங்கரமா இருக்குல்ல. ஸ்டார்டிங்ல வாட்டர் டிராப்லெட்ஸ் விழுகுது அப்படின்னு சொன்னோன்னே இதுல என்னடா பெரிய விஷயம், நான் நல்லா ஈஸியாக தாங்கிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு டைமுக்கு மேல முடியாது. எய்தர் அவங்க வலியால சாவாங்க, இல்லை டீஹைட்ரேட் ஆகிட்டு கார்டியாக் அரெஸ்ட் வந்து சாவாங்க, இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகி சாவாங்க. 15-16 சென்ச்சுரியில் வந்துட்டு இதை இட்டாலியில் பயன்படுத்தினது ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் 2 அப்பவும் சில மென்டல் அசைலம்ஸ் வந்துட்டு பீப்புளுக்கு டார்ச்சர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பட் இப்போ சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வாட்டர் டிராப்ஸ் வந்துட்டு கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் கரெக்டான டைமில் கொடுக்கும்போது மென்டல் இல்னஸை ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சில பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு ட்ரீட் பண்ணுறதுக்காக இந்த தெரப்பியை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நார்மலான விஷயத்தை பார்த்து ஒரு பயங்கரமான டார்ச்சர் மெத்தடை கண்டுபிடிச்சு அதை இப்போ வந்துட்டு மெடிசனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மனிதர்களின் புத்திசாலித்தனத்தை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை பயப்படுறதான்னு தெரியல.